Hey guys, நம்ம CA subscribers, family மக்கள் and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஐபிஎல் கண்டென்ட் ரிலேட்டடாக சில ஸ்பெஷல் வீடியோஸ் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 வீடியோவாக ஐபிஎல் ரிலேட்டடாக தான் போடுறோம். மெகா ஆக்ஷன், அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் ரிலேட்டடாக போட்டோம். அதுக்கப்புறம் ஐபிஎல் ஸ்பெஷல்ஸ்னு ஒரு 2 வீடியோ ஆல்ரெடி போட்டோம். அந்த 2 வீடியோவுமே நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்னடா பழைய வீடியோ போடுறியா, ஐபிஎல் அப்டேட்னா தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்டால், பிசிசி ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளோ ரிட்டென்ஷன் இருக்கணும்ன்ட்டு. மெகா ஆக்ஷன் நடக்குதா இல்லையா, ஆர்டிஎம் எவ்வளோ இருக்குன்னு இது எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே சொல்லிவிடுவாங்க. ஸோ செப்டம்பர் 10க்குள்ளே நமக்கு இந்த அப்டேட் கிடச்சிடும். ஸோ ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு கடைசி ஐபிஎல் ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 3 வீடியோ வரப்போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஐபிஎல் ஸ்பெஷலில் பார்ட் 3 வீடியோ எதை பற்றினா, பழைய நமக்கு தெரிஞ்ச எல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்னும் இந்த ஐபிஎல் டீமுக்கும் ஆடிருக்காங்களா, எந்த வருஷத்தில் ஆடிருக்காங்க, அவங்க இதெல்லாம் ஆடிருக்காங்களா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஐபிஎல் ஸ்பெஷல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட செல்லப்பிள்ளை டுவேன் பிராவோ. இவருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து தான் தெரியும் டுவேன் பிராவோ, அதுக்காண்டி குஜராத் லைன்ஸ் இருக்கார். பட் டுவேன் பிராவோட ஐபிஎல் கரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2009 மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார்ட் ஆச்சுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களில் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எஸ் பண்ணுங்க, இல்லையா ஓகேன்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தால். டுவேன் பிராவோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2009 மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. ஈவன் 2010 அவர் ஆடினார். நடுவில் ஒரு மேட்ச் கேப்டன்சிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ டுவேன் பிராவோ ஐபிஎல்லில் மும்பைக்கு கேப்டன்ஸ்லாம் பண்ணியிருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் 2010 கப் அடிக்கிற இயரில் ஒரு ஃபைனல் ஆடல, பட் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். 2009 மும்பை இந்தியன்ஸ்க்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பார்த்து தான் சிஎஸ்கே 2011 ஒரு வாங்கினாங்க. அப்போ தான் பீக் ஆனார் பிராவோ. ஸோ டுவேன் பிராவோ சிஎஸ்கே ஆடுறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஆடிருக்கான்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் இதுதான் ஃபேக்ட். சரி, ரெண்டாவது பிளேயர் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியன் கரண்ட் T20 கேப்டன் மிச்சல் மார்ஷ். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிச்சல் மார்ஷ் டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கிற பிளேயராக தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎல்ல டெபியூ ஆயிருக்காரு. 2010 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கான் சார்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணாங்க. அப்போ ஒரு யங்ஸ்டர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஃபெயிலியர் தான். பட் 2010 மிச்சல் மார்ஷ் ஐபிஎல் கொண்டார். அப்போ டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு ஒரு 2-3 மேட்சஸ் ஆடினார். சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் ஓகே ஓரளவு வந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது 2011 பார்த்தீங்கன்னா திரும்பி பூனே வாரியர்ஸ் இந்தியா வந்தப்போ அவங்க வாங்கினாங்க. பட் அங்கேயுமே சில பல மேட்ச் ஆட வச்சாங்க. ஓகேவா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பட் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனால் மிச்சல் மார்ஷ் அதுக்கப்புறம் ஐபிஎல் பக்கமே காணும். 2012-13 இருந்தார் பூனே வாரியர்ஸோட. 14 ஐபிஎல்ல ஆளே காணும் மிச்சல் மார்ஷ். அதுக்கப்புறம் 22 தான் டெல்லி வந்தார். ஸோ இதுதான் ரெண்டாவது பிளேயரான மிச்சல் மார்ஷோட ஹிஸ்ட்ரி. மூணாவது பிளேயர் உங்களுக்கு சத்தியமாக சொல்லணும், உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஆண்ட்ரே ரசல். பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெர்சிலே பார்த்து பழகிட்டோம். ஆல்சோ அவரும் ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆனால் ரசல் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு ஆடிருக்காருன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை நீங்கள் எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் நம்புறீங்க ரசல் கொல்கத்தா முன்னாடி டெல்லியாக இருக்காங்க? எஸ், அதுதான் உண்மை. 2012 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெல்லி டேர்டெவில்ஸ் ஆண்ட்ரே ரசலை வாங்கினாங்க. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் ஆனால் ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து விக்கெட்லாம் எடுத்துருக்கா. 12-13 டெல்லிக்கு ஆடினார் அவர். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி கேகேஆர் வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து 2014 இப்போ வரைக்குமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஒரு பார்ட்டாகவே இருக்கிறார் நம்ம ஆண்ட்ரே ரசல். அது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அவர் டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடிருக்காருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? டெல்லி டேர்டெவில்ஸில் இருக்கும்போது ஒரு 2-3 மேட்ச் ஐபிஎல் ஆடிருக்காருன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பட் ஆண்ட்ரே ரசல் டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடிருக்காரு 12 and 13. இதுதான் உண்மை. ஸோ அடுத்த பிளேயர் அந்த லிஸ்ட் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் ஷோ அண்ட் ஆஸ்திரேலியா சூப்பர் ஸ்டார் கிளென் மேக்ஸ்வெல் தான். கிளென் மேக்ஸ்வெல் உங்கள் நிறைய பேருக்குமே ஆர்சிபி பிளேயராக தான் கடந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் 2021 அவர் ஆர்சிபிக்கு ஆகிட்டு வர. பட் அதுக்கு முன்னாடி அவரோட ஐபிஎல் கரியர் எப்பயோ ஸ்டார்ட் ஆச்சு. அது யாருன்னு பார்ப்போம். இவருமே 2012 ஆண்ட்ரே ரசல் மாதிரி டெல்லி டேர்டெவில்ஸ் கூட இருந்தாங்க. பட் மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆனார். பட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை 2 பேருமே. கிளென் மேக்ஸ்வெல் பட் 2012 அவரோட ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லி டேர்டெவில்ஸ் வாங்கினா. பட் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆட வைக்கலன்னு சொல்லிட்டு கைட்டு விட்டாங்க. 2013 பார்த்தீங்கன்னா இவர் மும்பை இந்தியன்ஸ் சைன் பண்ணாங்க. அப்போவுமே ஐபிஎல்ல ஒரு மேட்ச் தான் ஆனார். அவரும் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2013 டைம் அப்போ நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் கப் அடிக்கிற சீசன்லேயே இருந்தார். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க மேக்ஸ்வெல் தினேஷ் கார்த்திக் கூட நிற்கிறாரு. ஸோ 2012 டெல்லி டேர்டெவில்ஸ் ஓடையும் 2013 மும்பை இந்தியன்ஸ் ஓடையுமே மேக்ஸ்வெலோட ஐபிஎல் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் யாருன்னு பார்க்குறேன். அடுத்த வருஷம் 2014 அவர் மறக்கவே முடியாத
சீசன். பிகாஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஒரு 5-4 crores கொடுத்து வாங்கினாங்க. ஒரு பேயாட்டம் ஆடினார். பிகாஸ் ஆரஞ்ச் கேப்லேயே டாப் 4ல் இருந்தார். பட் பாவம் எல்லா மேட்சுமே 90, 18 அடிச்சு கொடுத்தார். செஞ்சுரி அடிக்குள்ள ஒரு டீமை சிங்கிள் ஹேண்டடாக செமிஃபைனல் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போனார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பஞ்சாபால் கப் அடிக்க முடியல. அந்த வருஷம் MVP கிளென் மேக்ஸ்வெல் தான் வாங்கினார். ஸோ ஒரு ட்ரீம் சீசனாக இருந்தது 2014. பட் அதுக்கப்புறம் ஆளே காணோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் பஞ்சாபுக்கு ஆகிட்டு 2018 திரும்பி டெல்லிக்கு வந்தார். அது ஒரு ஃப்ளாப் சீசனு. அதுக்கப்புறம் திரும்பி 2020 பஞ்சாப் போனார். அதுவும் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் தான் அவரோட கரியர் வந்து IPL திரும்பி பீக் ஆனது RCBக்கு வந்தப்போ தான். ஸோ கிளென் மேக்ஸ்வெல் டெல்லி, மும்பை, பஞ்சாப் ஆடிருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் டெல்லி, மும்பை ஆடிருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் ஷார்துல் தாக்கூர் தான். இவர் வந்து நிறைய பேருக்கு CSKவோட செல்ல புள்ளியாக தான் தெரியும் 2018 நீங்கள் பார்க்குறீங்கன்னா. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு IPL டெபியூ ஆகிட்டார், அறிமுகமாகிட்டார். 2014-15 பீரியடில் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஷர்துல் தாக்கூர் வாங்கினாங்க. பட் அவ்வளோவா மேட்சஸ் ஆட வைக்கல. 2-3 மேட்ச் தான் ஆனால் 2 சீசன் கம்பைண்டாகவே. பட் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ்லன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் பஞ்சாபுக்கு ஆடிருக்காரு, 2-3 மேட்ச் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் 2016-17 தோனி CSK இல்லாதப்போ RPS டீம் வந்தப்போ அவங்க ஷர்துல் தாக்கூர் பிட் பண்ணி வாங்கினாங்க. 16 அவ்வளோவா மேட்ச் ஆட வைக்கல அவரை. பட் 2017 he was one of the part of ஃபைனல்ஸ் வர வரைக்கும் டீமுக்கு ஹெல்ப் பண்ணார். செம்மையாக பவுலிங் போட்டார் அந்த சீசன். அதனால தான் அவரோட பொட்டன்ஷியல் பார்த்து தலை தோனி சரி இவனை CSKயில் எடுக்கலான்னு எடுத்தார். பிகாஸ் 2017 உனத்கட்டோட சூப்பராக போடுவார் தக்கூர். ஸோ இது ஒரு ட்ரீம் சீசனாக இருந்தது ஷார்துல் தாக்கூர். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்? நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து ஃபயர் போல்ட் ட்ரெண்ட் போல்ட் தான். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு எனக்கு இல்லை நிறைய பேருக்கு பரிச்சயமானது மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியில் தான். பிகாஸ் அங்கேருந்தா அவர் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியே ஒரு IPL கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 2014-15 அவர் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவரை வாங்கியிருக்காங்க. என்னது போல்ட் SRH ஆடிருக்காரா? அதுதான் உண்மை. 2014-15 பீரியட்லேயே SRH 14-15-16 3 years சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடினார். 14 அவ்வளோ ஆடினாரா எனக்கு தெரியல. பட் 2015-16 ஐம் டேம் ஷூர் SRHக்கு ஆனார். இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணார். செம்ம பிளேயர் இருந்தார். அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிய வந்தது. பட் அதுக்கப்புறம் அவரை ரீட்டைன் பண்ண முடியல. ஸோ 17 ரிலீஸ் பண்ணாங்க. 2017 பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வரை வாங்கினாங்க. பட் 2016 SRH குவாலிஃபை ஆகும்போது டீமில் இருந்தார். 2017 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகும்போது டீமில் இருந்தார். ஒரு இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்து IPLல தான் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணார். சண்டு டீமுக்குமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். பட் 2018 திரும்பி கொல்கத்தா மெகா ஆக்ஷன் வந்தால் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு போயிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா 2 years இருந்தார். 18 இம்ப்ரெசிவாக ஆடல. பட் ஒரு 2-3 மேட்ச் ஆடினார். 19 நல்லா பண்ணார். பட் அதுக்கப்புறம் டெல்லி பண்ண ஒரு பெரிய சோக்கு மும்பைக்கு இவர் ட்ரேட் பண்ணதான். அது உங்களுக்கே தெரியும் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் என்னென்னு. பட் ட்ரெண்ட் போல்ட்டோட IPL கரியர் எடுத்தாங்க. 2015-16 SRHோடையும் 17 கொல்கத்தாவோடையும் 19 டெல்லியோடையும் இருந்திருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் தெவாட்டியா. இவர் என்னடா இந்த ஃபேஸ் கட்டை பார்த்தா தெவாட்டியாவா நீங்கள் நம்பலாம். பட் அதுதான் உண்மை. இது பார்த்தீங்கன்னா 2014 இவரோட ஃபர்ஸ்ட் IPL சீசன் அப்போ தான் அறிமுகமான சீசன்லேயே இவர் ஆட வச்சாங்க. ஸோ 2020 பஞ்சாப் கிங்ஸோட ஷார்ஜால் அடிச்ச ராகுல் தெவாட்டியா முன்னாடியே IPL இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார். அதுதான் உண்மை. திருப்பியுமே RRக்கு தான் ஆனான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவர் கரியர் ஸ்டார்ட் ஆனதே RR 2014. இப்போ நீங்கள் பார்க்குற பிக்கு தான் 14-15 RRல இருந்தார். அதுக்கப்புறம் 16-17 இங்கேயும் 16 எங்கேயும் பிட் எடுக்கல. 2017 இவர் கிங்ஸ் 11 பஞ்சாப் வாங்கினாங்க. ஒரு 2 மேட்ச் ஆனார். பட் இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க ராகுல் தெவாட்டியாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RR கிங்ஸ் 11 பஞ்சாப்னு போய் டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து ஒரு 2018 வாங்கினாங்க. 18 அவ்வளோவா ஒரு மேட்ச் ஆனான்னு நினைக்கிறேன். பட் 2019 2-3 மேட்ச் ஆனார். பட் அப்போவுமே இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பிகாஸ் கிங்ஸ் 11 பஞ்சாபில் இருந்தப்போ சரி, ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தப்போ சரி, ஒரு பியூர் யங்ஸ்டராக இருந்தார். அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ தான் சையத் முஸ்தக் அலியில் ஹரியானா டீமுக்கு T20 ஆட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து பாண்டிங் கைடன்ஸ்லாம் நிறைய கற்றுன்ட்டார். ஸோ அந்த 3 வருஷம் நல்லா, அந்த ஒரு 2 வருஷம் நல்லா போனதுக்கப்புறம் 2020 திரும்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கினாங்க. அப்போ தான் அவர் கரியரே பீக் ஆச்சு. அவர் யாருன்னு நம்மளுக்கு தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அந்த ஷார்ஜால 5 6 அடிப்பார் ஷெல்டன் கார்ட்டர். அதுக்கப்புறம் தான் தெவாட்டியா யாருன்னே தெரிய வந்தது. ஸோ தெவாட்டியா RR டெல்லி பஞ்சாப் ஆடிருக்கான்றது எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் ஸ்கிப்பர் அண்ட் கரண்ட் SRH கேப்டன் பேட் கமின்ஸோட ஹிஸ்ட்ரி தான். பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 2014 IPLக்கு பரிச்சயமானவர். ஃபர்ஸ்ட் அவரோட IPL சீசன் அங்கே தான் ஆரம்பிச்சது. எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப் அடிக்கும்போது இவரும் ஸ்குவாடில் இருந்திருக்காரு. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்மே ஆடிருப்பார். அதுக்கப்புறம் 2014-15-16 3 years கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட தான் பாட்டாக இருந்தார். ஒரு
கிட்டத்தட்ட 10 மேட்ச் கிட்ட ஆடிருப்பார். அப்போயே அவரோட ஐபிஎல் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தாங்க. பவுலிங் நல்லா பண்ணார். பட் 17ல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொல்கத்தா. அப்போது டெல்லி டேர்டெவில்ஸ் இவர் 2017ல் வாங்கினாங்க. அப்போவுமே இம்ப்ரெசிவ் சீசனாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தார். ஆனால் ஆல்சோ அப்போ ஒரு கேப்டன்லாம் இல்லை, பிளேயராக தான் இருந்தார் டெல்லி டேர்டெவில்ஸில். பட் இம்ப்ரெசிவான சீசனாக இருந்தது. பேட்டிங்லேயுமே ஒரு மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனால் டெல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. 2018ல் இவர் ஆக்சுவலி மும்பை வாங்குவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் இன்ஜுரின்றதுனால ஆட முடியாமல் போயிடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020ல் 21 கொல்கத்தாவுக்கு வருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கம்மின்ஸ் என்ன ஹிஸ்ட்ரின்னு. ஸோ கம்மின்ஸோட ஹிஸ்ட்ரி அதுதான். நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மூலமாக பரிச்சயமாக இருக்கும். பட் இவரோட ஐபிஎல் கரியர் அங்கே ஆரம்பிக்கல. 2016ல் ஆரம்பிச்சது யாரோட? கிங்ஸ் 11 பஞ்சாபோட. 2016லே நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்க்குற ஃபோட்டோ அவரோட ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்த சீசன்லேயே மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கியிருப்பார் அவர். அந்த பிக்கு தான் இது. ஸோ ஐபிஎல் 2016லே ஸ்டைனிஸோட கரியர் கிங்ஸ் 11 பஞ்சாபோட ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தார். அதுக்கப்புறம் 2019ல் ஒரு பிக்கெஸ்ட் மூவ் பண்ணார். ஆர்சிபி இவரை வாங்கினாங்க. பட் அவரோட பொட்டன்ஷியல் சரியாக ஆர்சிபி யூஸ் பண்ணலை. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அவரும் அந்தளவுக்கு ஃபயர் ஆகலை. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆர்சிபிக்கு ஆடி இருக்கான்றதே நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கான நியூஸாக இருக்கும். பட் அதுதான் உண்மை. 2019 சீசனில் இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட 10 மேட்ச் கிட்டே ஆனார் ஸ்டாய்னிஸ். பட் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் ஸோ டீமும் இவரை சரியாக யூஸ் பண்ணல. ஸோ பஞ்சாப் ஆர்சிபின்னு கப்படிக்க டீமோடையே பொழப்ப ஓட்டினார் ஸ்டாய்னிஸ். அதுக்கப்புறம் 2020ல் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தார். அங்கே தான் அவரோட கனவா ஐபிஎல் ட்ரீம் சீசனே ஸ்டார்ட் ஆச்சு. 2020ல் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மிடில் ஆர்டரில் வந்து 3-4 மேட்ச் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் நல்லா ஆடி ஒரு 400+ ரன்ஸ் 10+ விக்கெட்ஸ் எடுத்து டெல்லிக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 2021 இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், வேறு லெவலில் டெல்லி காப்பாந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2022லேருந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருக்கார். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எத்தனை பேருக்கு தெரியும் கிங்ஸ் 11 பஞ்சாப், டெல்லி டேர்டெவில்ஸ், ஆர்சிபி ஆடி இருக்கான்றது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போய். நெக்ஸ்ட் அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பிக்கெஸ்ட் காட்டான் அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட் T20 பெஸ்ட் பேட்ஸ்மன்னே சொல்லலாம், ஹென்ரிக் கிளாசன். ஹென்ரிக் கிளாசனோட ஐபிஎல் கேரியர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எஸ்ஆர்ஹெச் ஜெர்சியில் தான் நீங்கள் பார்த்து பரிச்சயமாக இருப்பீங்க. பிகாஸ் 2023லேருந்து அவர் அங்கே தான் ஆடுறாரு. பட் அதுக்கு முன்னாடி அவரோட ஐபிஎல் கேரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2018ல் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஜேர்னி கிடச்சிது. எங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆனார். பட் ஒரு 2 மேட்ச் தான் ஆனார். பர்ஃபார்மன்ஸ்லன்னு கைட்டு விட்டாங்க. 2019ல் பார்த்தீங்கன்னா ஈசாலா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நம்ம ஆர்சிபி திரும்பி வாங்கினாங்க. அவங்களும் ஒரு 2-3 மேட்ச் தான் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை சப்ஸ்டியூட் பிளேயராக உட்கார வச்சிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கவே. அவரோட பொட்டன்ஷியல் சவுத் ஆஃப்ரிக்காலே நல்லா தெரிஞ்சுது 2017-18 பீரியடில். பட் யாருமே அவரை சரியாக ஐபிஎல் யூஸ் பண்ணல. ஆர்ஆராக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒழுங்காகவே அன்யூட்டிலைஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஐபிஎல் ஆடவே இல்லை. 2020லேருந்து திரும்பி தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணார். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து எடி அடிச்சார். இந்த சீசன் ஒரு மாதிரி சும்மான சீசன் தான். பட் கிளாசன் யாருன்னு ஊருக்கு தெரிஞ்சது எஸ்ஆர்ஹெச் தான். பட் ஆர்சிபி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஃபைனல் பிளேயர் ஆஃப் த லிஸ்ட்டு நீங்கள் சத்தியமாக ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம இந்தியா புள்ளி டிராவிஸ் ஹெட் தாங்க. டிராவிஸ் ஹெட் நிறைய பேருக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெர்சியில் இந்த வருஷத்துலேருந்து தான் பரிச்சயமாக இருக்கும். பட் அவரோட ஐபிஎல் கரியர் 2015லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2015ல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடச்சது டெல்லி டேர்டெவில்ஸ் டீமோட தான். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க எவ்வளோ சின்ன பையனாக இருக்கான்னு பாருங்கள். ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆனார். பட் அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. டெல்லியும் கைட்டு விட்டாங்க. திரும்பி 2016-17 பீரியடில் இவருக்கு ஆர்சிபி கிட்டேருந்து கான்ட்ராக்ட் கிடச்சிது. நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. உலகத்தில் இருக்கிற பாதி டாப் பிளேயர்ஸ் ஆர்சிபிக்கு ஒரு காலத்தில் ஆடினவங்க தான். ஒன்று அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை இவங்க ஃப்ளாப்பாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ டிராவிஸ் ஹெட் ஆர்சிபிக்கு ஒரு 250லாம் வச்சிருக்காரு. அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இப்போ எஸ்ஆர்ஹெச் பிளேயர் தான் அவங்க நிறைய பேருக்கு தெரியும். பட் பாஸ்டில் ஒரு ஆர்சிபிக்கு நிறைய மேட்ச் எடுக்காரு, டெல்லிக்கும் எடுக்கார். இதுதான் உண்மை. எத்தனை பேர் தெரியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோட 2 பாட்டு கொண்டோம். ஸோ ஐபிஎல் ஸ்பெஷல்ஸாக உங்களுக்கு ஒரு 3 வீடியோவாக போட்டிருக்கேன். 3 பார்ட் வீடியோவாக நம்ம தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் டீம் ஆடி இருக்காங்க, இவங்களோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ்னு அந்த டைமில் ஆடினாங்க, எந்த வருஷம் ஆடினாங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.